முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். இன்னும் பல்வேறு விஷயங்கள் நடக்க போகிறது. என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சியில் இணையெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பூகம்பம் எல்லாம் வெடிக்க போகிறது திருச்சி கிழக்கில்? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஒரு ட்வீட் மட்டும் போட்டார், நன்றி தெரிவித்து ஒரு ட்வீட் அப்படிங்கிறதோட அது போச்சு. அதற்கு பிறகு நேரடியாக ஒரு வீடியோ கூட வெளியிடலன்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த விமர்சனம் இருக்குது. ஏறத்தாழ ஆட்சி 21 நாள் 22 நாள் ஆக போகுதுன்னும் போது விமர்சனம் நியாயமானதாகத்தான் நம்ம பார்க்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்டு நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா அது ஆச்சு 26 நாள். இதில் கொடுமை என்னன்னா, அவர் கொடுமைங்கிறது இல்லை, அதில் அவர் எடுத்த முடிவு திருச்சி கிழக்கு அவர் ராஜினாமா பண்ணுறார். பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னும் போது திருச்சி கிழக்கில் அப்போ இவருக்கு வாக்களித்தவர்கள் அவருக்கு மீது ஒரு வருத்தமோ கோபமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் எழுப்பினாங்க. கேள்வி சரிதான். ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா தானே பண்ணணும். இப்போ விஜய் அவர்கள் இல்லை, வேற யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா தான் பண்ணுவாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி தான் தனக்கு சாதகமாக இருக்கும், வேலை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் போய் பார்க்கறது எடுக்கிறதுக்கு எல்லாம். திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணது நியாயமானது தான். அதுல அவருக்கு நியாயமானதுக்கு அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்கிறது இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை, அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, அது காலியாக இருக்கிறது. ஏதாவது ஒன்றுனா அங்கே அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டமைப்பு அவர் வச்சிருக்காரான்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? திருச்சி கிழக்கில் எம்எல்ஏவை பார்ப்பதற்கோ போவதற்கோ இதெல்லாம் தனியான கேள்வி. இன்னொன்று, இப்போ அவர் அங்கே இருந்திருந்தா ஆக்சுவலாக அதில் ஏன் ராஜினாமா பண்ணான்னு நம்ம ஒன்று பார்த்தோம்னா, இங்கே அவர் பெரம்பூரில் நிற்கிறாரு, அதை சுற்றி இருந்த மாவட்டங்கள் வரைக்கும் அவருடைய ஒரு இம்பேக்ட் தெரியுது. ஆனால் திருச்சி கிழக்கில் அவர் நின்ற போதும் திருச்சி மாவட்டத்தில் இங்கே உங்களுக்கு இப்போ எங்கள் சென்னை கம்ப்ளீட்டாக ஏறத்தாழ உங்களுக்கு அந்த மண்டலத்தில் 2 தொகுதியை தவிர இதெல்லாம் ஸ்வீப் தான் பண்ணுறாங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, உங்களுக்கு இந்த ஜோன் மொத்தமாகவே அவங்களுக்கான ஒரு பெரும் வாய்ப்பை அது கொடுத்துருக்கிறது. கேடிசிசி, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த கேடிசிசி ஜோனுக்குள்ள ஆக்சுவலாக இதில் ஒரு 30 தொகுதி இப்படி ஸ்விங்காக இருந்தால் ரிசல்ட்டே வேறு விதமாக போயிருந்திருக்கும். இதுதான் கடந்த காலத்தில் முடிவு பண்ணது. போன தேர்தலில் அதிமுகவை கைவிட்டதும் இதே ஜோன் தான். அது எப்பயுமே அந்த ஸ்விங்கிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது செம்பரபாக்கம் திறந்த பிறகும் ஜெயலலிதா அம்மையார் 2014 அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அவங்களால இந்த ஜோனில் ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற முடிந்தது. அதுக்கு பிறகு திமுக போச்சு, இப்போ அது தாவேக்காக்கு வந்திருக்கு. அப்போ அங்கே எப்படி மதிப்பிடுறாங்க? இவர் திருச்சி கிழக்கில் இன்னும் கூட டெல்டாவில் அக்கம் பக்கத்து மாவட்டங்கள்லாம் சில இடங்கள்ல ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்கிற இடம் வரும்போது அவருடைய இம்பேக்ட் அங்கே பெரிய அளவுக்கு ஊடுருவில்லையோங்கிற ஒரு பார்வையும் தாவேக்காவுக்கு இருந்திருந்தால் அது சரியானது. இன்னொன்று, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அடிக்கடினா இங்கே பக்கத்தில் தொகுதிக்கு இங்கே போய்க்கலாம், செக்ரட்டரியேட்லேருந்து அப்படி போயிட்டு வந்துக்கலாம். இங்கே ஒவ்வொரு முறையும் நம்ம இதுக்குன்னு மாதம் ஒரு முறையாச்சும் நான் வருவேன்லாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த விஷயமெல்லாம் இருக்குங்கிறதுனால இப்போ யாராவது இன்னொருத்தவரை போட போகிறாங்க. பட் அங்கே போய் ஒரு பொதுக்கூட்டம் ஃபார்மேட்டில் நடத்துறது ஏன்னா பெரம்பூருக்கு கூட அவர் நன்றி சொல்ல போகாம இங்க வராரு பாருங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த 26 நாள் காத்து இருந்தாரு. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. நீங்க சொன்னதுல ஒண்ணு சென்னை பகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கில் நின்னாரு, அங்கே பிரச்சாரத்துக்கு போனார். ஆனால் நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி கவனிச்சிங்கன்னா அந்த பேட்டர்னே வேற. அங்கே நிறைய ஊர்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து நபர்களை கொண்டு சேர்த்து அதை ஒரு பிரம்மாண்டமாக காட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை திருச்சியில் நடக்கலை பார்த்தீங்களா? திருச்சியில் அதனால அந்த இடம் கோட்டை விடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்ம இந்த இடத்துல வைக்க வேண்டியதாக இருக்கு. இல்லை, அஃப்கோர்ஸ் அது மாவட்டமாக ஒப்பீட்டு லெவலில் டெல்டா இங்கே சென்னை ஜோனில் அவங்க தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. டெல்டாவில் அவங்க 2ஆம் இடம் தான். திமுக தான் ஒப்பீட்டு லெவலில் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிக எம்எல்ஏக்களை ஜெயித்திருக்கிறார்கள். ஓவரால் உங்களுக்கு டெல்டா எடுத்தீங்கன்னா நீங்கள் நாகை வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் அந்த பக்கம். அப்படி நீங்கள் எடுக்கிறீங்க தஞ்சாவூர் ஆகட்டும், இல்லை திருச்சியில் தொடங்கி உங்களுக்கு டெல்டா. இதில் யோசிக்க வேண்டியது, திமுக இவங்களுக்கு ஏறத்தாழ 12 சீட்டுகள் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. திமுக தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இப்போ ஒரு பார்வைக்கு யோசிச்சோம்னா ஆட்களே குறைவுன்னும் போது நீங்கள் அமைச்சர்களும் குறைவாக தான் கொடுக்க முடியும். திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை இவர் அங்கே ரீட்டைன் பண்ணாருன்னா திருச்சிக்கு முதலமைச்சரே இந்த தொகுதி தான் போது நாளைக்கு நீங்கள் பக்கத்தில் வீக்காக இருந்த மாவட்டங்களில் வளர்க்க அது உதவியாக போயிருக்கும் இல்லையா? இப்போ சென்னை சென்றியா உங்களுக்கு எத்தனை அமைச்சர்? ஏறத்தாழ 7லேருந்து 9 பேர் வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சென்னைக்குள்ளே பொறுப்பு. முதலமைச்சர் விஜய், 2ஆம் இடத்துல இருக்க புசி ஆனந்த் அவர்கள் ஸ்ரீநகர், வில்லிவாக்கத்திலிருந்து உங்களுக்கு ஆதவர் அவர்கள். இது போக பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட்ராமன் அவர்கள் மயிலாப்பூர், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் நிதியமைச்சர் ஆர்கே நகர், பிளஸ் உங்களுக்கு ஜேசிடி பிரபாகர் சபாநாயகரும் உள்ள 1000 விளக்குல வராரு. அரசினுடைய கொறடா விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரா வராரு. இப்போ இப்படி எல்லாம் உங்களுக்கு இருக்கு. இது போக ராஜ்மோகன் அமைச்சராக இருக்காரு. ஸோ ஏறத்தாழ இதுவே உங்களுக்கு 8-9 வரைக்கும் வந்துடுது.
அப்படின்னா நீங்க இங்க சென்னை ஜோனுக்கே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கீங்க என்கிற பார்வை விமர்சனம் வந்து அதை தவிர்க்க இல்லாததானே போகும். நிச்சயமா நிச்சயமா. இது போக VS பாபு அவர்கள் வேற ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ஸ்டாலினை எதிர்த்து தோற்கடித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் போது அவருக்கும் ஒரு ட்ரை இருந்தது. இந்த பக்கம் ECRல ஒரு சரவணன் ட்ரை பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும், திருவள்ளூர் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு, அம்பத்தூர் தொடங்கி மதுரவாயில் இந்த ஜோன்ல, மதுரவாயில் கூட விடுங்க, மற்ற இடங்கள்ல பார்த்தா வாக்கு சதவீத டிஃபரன்ஸ் வெற்றி மார்ஜின் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் 50,000 லீடிங்லே போய் ஜெயிக்கக்கூடியதெல்லாம் ஒரு பெரிய என்மாசான ஓட்டிங் எல்லாம் நடந்தது. பட் அவங்களுக்கு கொடுக்குறங்கிற விமர்சனம் இருந்தாலும் சென்னை மையமாகவே அதிகாரம் கூஞ்சிருச்சு. முதலமைச்சர் ஒருவேளை இங்கே பண்ணியிருந்தாலும் மற்ற இதில் பிரதிநிதித்துவங்கிறது இங்கே கூட்டின மாதிரி தெரிஞ்சிருக்காது. அங்கே அவரே ராஜினாமான்னும் போது உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் அஃப்கோர்ஸ் அவர் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது போக துணை சபாநாயகர் அங்கே தான் கொடுத்துருக்காங்கனாலும் அது போதுமா? ஒருவேளை கோபாலகிருஷ்ணன் ஜெயித்திருந்தால் லீமா ரோஸை அவருக்கு ஆபீஸாக அமைச்சர் பதவிங்கிறது உறுதியாக இருந்திருக்கும். இப்போ முதலமைச்சர் அங்கே வெக்கேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஜெயிச்சதுலேயே ஒன்று குறையுது. அப்போ அந்த இடத்தை இவர் எப்படி சரி பண்ண போறாரு? ஒரு கட்சி தலைவராக அடுத்த தேர்தலுக்கு அந்த ஜோன்ல டெல்டா மண்டலத்தில் நீங்க உங்களை பலப்படுத்துவதற்கு என்ன முயற்சி பண்ண போறீங்கிறது அவருக்கான சவாலா மாறுது. இது வந்து நம்ம பொலிட்டிக்கலா பார்க்கும்போது இப்போ நாளைக்கு அவர் போறாருன்னா அவர் போறதுக்கு முன்பாக, ஏன்னா கடந்த காலத்துல மோடி அவர்களை கூட்டிட்டு வந்து இதே மாதிரிதான் திருச்சி புதுக்கோட்டை அந்த இதுல பைபாஸ்ல கூட்டம் போட்டாங்க, நமக்கு நினைவு இருக்கும். அந்த கூட்டத்துக்கு விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் தான் கம்ப்ளீட்டா பெரிய அளவுக்கு வேலை பார்த்தது. அப்ப அது ஆக்சுவலா வைரலா இதெல்லாம் போச்சு. அவரு டிரைவிங் சீட்ல உட்காந்துட்டு பக்கத்துல நயினாரை உட்கார வச்சு அது பொதுக்கூட்ட இதுக்கெல்லாம் வேலை எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வண்டி ஓட்டிட்டு போவாப்புல. அது குறித்து பதிவு போடும்போது தான் எப்பயுமே டிரைவிங் சீட்ல மாநில கட்சி இருக்கிறதா நல்லது, தேசிய கட்சி கூட சைட்ல உட்காந்து போறதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு கூட அந்த சமயத்துல போட்டிருந்தது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அப்ப இந்த விஜயபாஸ்கர் நாளைக்கு திருச்சி வராருன்னும் போது போய் விஜய் அவர்களை சந்திக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கு. இதற்கு கால்கோலாக அதுக்கு கட்டியும் கூறும் விதமாகத்தான் நேற்றைக்கு புதுக்கோட்டையினுடைய அமைச்சர் முகமது பர்வேஷ் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் இணைந்து முருகர் கோயில்ல தேர் இழுத்திருக்கிறாங்க. விராலிமலையில சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழா அங்க நடக்கும்போது அது வழக்கமா நடக்கக்கூடியதுதான். இன்னைக்கு உங்களுக்கு பர்வேஷ் அவர்கள் அங்க கவுன்சிலரா இருந்து அவர் எம்எல்ஏவாக ஜெயித்து வந்திருக்கிறார். ஐ திங்க் அறந்தாங்கியினுடைய எம்எல்ஏ, அவர் முன்னாள் எம்எல்ஏ திருநாகரசர் அவருடைய மகன். அவர் இந்த முறை ஜெயித்திருந்தா 3வது முறை எம்எல்ஏ. பட் அவரை தோற்கடித்து இவர் வராருங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இங்கே அவங்களுக்குள்ள இருந்த அந்த அணுக்கம் அப்படிங்கிறது இல்லையே, இது வேற வழக்கமா இருக்க மாதிரி இல்லையேங்கிறதாக ஒரு புருவங்களை இல்ல அப்படி இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த தொகுதி மக்கள்கிட்ட இவர் வந்து நான் வந்து ஒரு கருத்து கேட்பு நடத்துறேன், ராஜினாமா பண்றதா தாவைக்காவில் சேர்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து ஓடிட்டு இருக்கிறேன். அது வந்து தடுமாற்றமா இல்லைன்னா தன்னை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு முன்முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறார். இப்போ ஒரு சிம்பிளான கேள்வி, அவர் ரொம்ப நான் மக்கள்கிட்ட போய் கேட்குறேன் என்ன பண்ணலாங்கிறத நன்றி தெரிவிக்க போறேன்லாம் சொல்றாரு இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்சு டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கலான்னு அவரே SP வேலுமணிலாம் சொன்னாங்களே, அது மக்கள்கிட்ட கேட்டு வந்து தான் சொன்னாங்களா தொகுதி மக்கள்கிட்ட? நியாயம் ஒரு கேள்வி. இது போக பார்த்தீங்கன்னா அவருடைய நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல்லாம் போட்டிருக்காப்ல. அதில் எங்கேயும் அதிமுகங்கிற இது இல்லை, எடப்பாடி பழனிசாமி பேர் இல்லை, ஃபோட்டோ இல்லை, வெறும் இடம். இன்று மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் C விஜயபாஸ்கர் MBBS அவர்கள் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னவாசல், இலுப்பூர் பேரூராட்சி, விராலிமலை தெற்கு ஒன்றியத்தில் கீழ்கண்ட பகுதிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வுன்னு போட்டு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. 4:30 இங்கே 5, 5:15 பாயிண்ட் டு பாயிண்ட் அவர் வந்து ஒவ்வொரு ஊரா நன்றி சொல்றாருங்கிறத போட்டிருக்காங்க. அது என்ன கட்சி ஏது எதுவும் இல்லை, இந்த லெவல்ல தான் கண்டிஷன் இருக்குன்னா கான்சியஸா எடப்பாடி என்பதை தவிர்க்கிறார், அதிமுக என்பதை தவிர்க்கிறார், அம்மாவை தவிர்க்கிறார். ஏறத்தாழ 2011 இருந்து ஒரு அங்க எம்எல்ஏங்க. இந்த முறை ஆக்சுவலா அது ஒரு டாக்டிக்கலாகவும் பார்க்கப்பட்டது. இல்லைன்னா அவர் கான்சியஸா தான் எலெக்ஷன் முன்னாடி பண்ணாரு. அங்க வந்து இருக்கக்கூடிய தொகுதிகள் ஐ திங்க் 4ன்னு நினைக்கிறேன். இவரதை தவிர மீதி அத்தனை தொகுதியும் பாஜகவுக்கு கொடுத்தாரு புதுக்கோட்டை மாவட்டத்துல. இல்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது, எங்கள்கிட்ட கேட்காமலே தூக்கி கொடுத்துட்டாரு பாஜகவுக்கு அப்படிங்கிறத. யார் வந்தாலும் நீங்க இப்ப ஜெயிக்க வைக்க மாட்டீங்களா? நீங்க உங்களத மட்டும் பார்த்துக்கிட்டீங்களே. அதாவது இப்ப ரெட்டையில நின்றுதான் அங்க ஜெயிச்சிருக்கணும் அவர் சொல்ல வராரு. பாஜகவுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல வராது. அதுதான் எங்கிட்ட கேட்காம எல்லாத்தையும் சுயமா தன்னிச்சையா முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை பார்க்க வேண்டியது. அதுல அப்படி குற்றச்சாட்டு வச்சவங்க பாதி பேர் போயிட்டாங்க, 2 பேர் மட்டும்தான் போலங்கிறத அவர் தரப்புல பதிவு பண்ணுவாங்க. இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம்ல பாமக நிக்க வச்சு ஜெயிக்கலையா? அப்ப அது எப்படி பாசிபிள் ஆச்சு? SP வேலுமணி அவர் தொகுதியில மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு.
10க்கு 10 போன முறை ஜெயிச்சுட்டு இந்த முறை அவர் மட்டும் ஜெயிக்கிறார். திமுகவோட 3 ஜெயிச்சிருக்காங்க. அது போக மீதி தாவேக்கா ஜெயிக்கிறாங்க. அந்த 10ல் 1, 4, 6 அப்படிங்கிற வகையில் கோவையில் ஜெயிக்கிறாங்கன்னா சரி அந்த இடமே சிக்கலுக்குள்ளாகுது. நீங்கள் அப்போ நீங்கள் 2011 இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் 11, 16, 21, 26 4 தேர்தல்கள் உங்களுக்கு அந்த தேர்தலில் அந்த ஊர் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதில் நீங்கள் அவங்க நல்லன்னா எப்படி நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தீங்கிற கேள்வி இருக்குல்ல. அது அவங்க கான்ஷியஸாக சொல்கிறது தான். இப்போ நீங்கள் அவங்கள கேட்டுட்டு நான் முடிவு எடுப்பேன்னா ஐயா நீங்கள் விஜயை ஆதரித்து ஓட்டு போடுறேன்னு கேட்டு போய் தான் போட்டிங்களா சட்டமன்றத்தில் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிங்கல்ல, யாரை கேட்டீங்க? எனவே இது அவங்களுக்கான நியாயங்களை கற்பிப்பதற்காக சொல்லப்படுகிற செய்தியை தவிர ஆக்சுவலாக விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்ந்தால் அது மிகப்பெரிய பலமாகத்தான் பார்க்கப்படும். உங்களுக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் டெல்டாங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போகலனாலும் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை தாண்டி அக்கம் பக்கத்து மாவட்டம் வரைக்கும் அவரால் செல்வாக்கு செலுத்த முடியும். விராலிமலை அப்படிங்கிறது விராலிமலை அவருக்கான கோட்டைங்கிறத தாண்டி மக்களோட கிரவுண்டடாக இருக்கார். இப்போ எங்கே சிக்கல் வரும்னா இப்போ இவரதை தவிர மற்ற தொகுதிகள் இருக்குல்ல, அது இங்கே உள்ள கந்தர்வக்கோட்டை வரும், அறந்தாங்கி வரும். இந்த தொகுதிகள்லாம் இப்போ இந்த எலெக்ஷனில் இவரை எதிர்த்து வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களோட இவர் எப்படி ஜெல்லாவாருங்கிற கேள்வி இருக்கு. தாவேக்காரங்களோட இப்போ ஒரு செங்கோட்டையனை ஏற்றுக்கிறாங்கன்னா அவருக்கான கம்ப்ளீட் ஸ்டேச்சர் வேற. அது ஒரு 4 மாதங்கள் கேப் இருந்து அதை தாண்டி இல்லை அவருக்கு வேற வழி இல்லை, வெளியில தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இல்லை செங்கோட்டையின் மூலமா அவங்க கற்றுக்கிறதுக்கு அந்த பக்கம் நிறைய இருந்துச்சு. ஒரு எலெக்ஷனே பார்க்காம இருக்கும்போது ஒரு பெரியவர் சொல்றாருங்கிற இடத்துல வச்சு அவரை மதிப்போட பார்ப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாக போச்சு. அதன் காரணமாக தான் அதே மாவட்டத்தில் இன்னொருவருக்கு அந்த இவருக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவருக்கு அவருக்கு அமைச்சர் பதவிங்கிறதையும் அவர் உறுதி பண்ணியிருக்காரு. ஈரோடு மாவட்டத்துக்கு உங்களுக்கு 2 அமைச்சர் செங்கோட்டையன் இல்லாமல் இன்னொரு அமைச்சரும் கொண்டு வந்தது அதனால தான். ஏன்னா அந்த தம்பி தான் அதுக்கு முன்னாடி இருந்து கட்சியே இளைஞர்களை ஒருங்குபடுத்தினது. நம்மளை கொண்டு போய் சேர்த்ததில் அந்த தம்பியும் உழைச்சிருக்காங்கிற அந்த ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாகவும் அது இணைஞ்சு பாண்ட் ஆயிடுச்சு, ஜெல்லாயிருச்சு. ஆச்சா இது ஒரு ரீசனாக நம்ம அந்த பக்கம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இவர் போகும்போது அவங்க ஒரு எலெக்ஷனை பார்த்து அதில் துரோகங்கள் வீழ்ச்சி இதெல்லாம் சந்திச்சு இப்போ அவன் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கான். நான் தான் பார்த்து பண்ணி ஒரு தேர்தலில் பார்த்துட்டேனேங்கிற இடத்துல இருக்கும்போது இந்த ஒரு வரைக்குள்ள 2 கத்தியா நீங்கள் எப்படி போவீங்க என்கிற கேள்வி வருது. ஏன்னா இவங்க நீங்கள் அதிமுக இந்த மாதிரியான பிக் ஷாட்ஸை யோசிச்சிங்கன்னா அவங்க தொகுதியை மட்டுமல்ல மொத்த மாவட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணவங்களா இருப்பாங்க. ஆமாம். அப்போ அது பிரச்சனைக்குரியதா இல்லை. இன்னொரு விஷயம், இங்கேருந்து மாறி தாவேக்காவுக்குள்ளால நாளைக்கு இடைத்தேர்தலில் நிற்கிறாரா இருந்தா இந்த அதிமுக தரப்பு வாக்குகள் இருக்குல்ல, அதை சேதாரம் இல்லாம வாங்க முடியுமா? வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல? விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது அவங்க அங்க பொசிஷன் பண்ணதே எனக்காக தான் ரெட்டை இலைக்கு ஓட்டு விழுதுங்கிற இடத்துக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா போன முறை அவங்க ஜெயிச்சதுக்கான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸை தாண்டுற அளவுக்கு அங்கேருந்து பாதி கொண்டு வந்தாலும் போன முறை தாவேக்கா வாங்கின ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் போயிடும். ஒன்று இந்த வேலை பார்க்காம ஏற்கனவே கேண்டிடேட்டாக போய் அதே எலெக்ஷன் அவரை எடுத்து நின்று தோத்தவர் இருப்பார்ல, அவர் வேலை பார்க்க மாட்டார். அங்கே விழுந்தது அவருக்கு அந்த கேண்டிடேட்டுக்கான ஓட்டா இல்லை விஜய்க்கான ஓட்டா? ரிசல்ட்கான ஓட்டா தான் வரும். அப்போ இது இப்போ சேதாரம் இல்லாமல் வருதுன்னா அவர் அதில் பாதி 20% இந்த வெற்றி வாய்ப்புக்கு இருந்த அந்த 10,000 ஓட்டு அங்கேருந்து கொண்டு வந்தால் கூட போதுங்கிற இடம் வந்துடும். அந்த ஒரு அட்வான்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிமுககாரங்க டோர் டு டோர் இறங்கி இதற்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கப்படும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்க தனிப்பட்ட முறையில் அதிமுகவால் பலன் பெற்றவர்களை விடவும் இவர் எம்எல்ஏவாக இருந்து அவர் ஆக்சுவலாக அவங்க ஊருக்காரங்க சொல்லுவாங்க அவரை சென்னைக்கு வந்தாதாங்க பார்க்கறது கஷ்டம். ஏன்னா அவர் அப்போ அமைச்சராக இருப்பார், இல்லை இந்த பொறுப்பில் இருக்கிறதுனால 3-4 இது இருக்கும் வெயிட் பண்ண சொல்லணுமாங்க. ஊர்லலாம் நாங்கள் பாட்டு வீட்டுக்கு போவோம், என்னன்னு கூப்பிட்டு அவர் பாட்டு பேசி செஞ்சு தரேன்னு சொல்லி அமைச்சிருவாரு. யாருமே தடுக்க ஆள் இல்லாமல் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாங்கிற இயல்பு விஜயபாஸ்கரோட இயல்பு அப்படிம்பாங்க. அப்போ அந்த இயல்பால் அவரால் நேரடியாக பலன் பெற்றவர்கள் தான் தொகுதியில் இருப்பாங்க போது இதெல்லாம் அட்வான்டேஜ். இது தாவேக்கா வளர்வதற்கு அட்வான்டேஜ்னாலும் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்க அந்த ஈகோ இல்லாமல் போயிட்டாங்கன்னா கட்சி இன்னும் கூடுதலாக கால் பதிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அது கொஞ்சம் சிக்கலாக போகும். பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம விரிவாக தொடர்ந்து பார்ப்போம்.